சூர்யா தான் ஒரு காலத்துல தமிழ் சினிமாவோட கிளாஸ் மாஸ் அண்ட் எமோஷன் எல்லாத்தையுமே டெலிவர் பண்ணக்கூடிய ஒரு செம்மையான ஆக்டர். கஜினி சிங்கம் காக்க காக்கன்ற பேரை கேட்டாலே ஒரு கூஸ் பம்ஸ் வரும். அந்த மாதிரி அவரோட படங்கள் எல்லாமே அந்த காலத்துல தளபதி விஜயோட படத்துக்கே டஃப் கொடுக்குற ரேஞ்சில் இருந்துச்சு. ஆனா கடந்த ஒரு 10 இருந்து ஒரு 12 வருஷமா இவரோட எந்த ஒரு படங்களுமே தியேட்டர்ல சரியா ஓடல. இப்போ ரீசெண்டா கருப்பை இறங்கிட்டான் கை கொடுத்துட்டான்ற மாதிரி கருப்பை படம் மூலியமா சூர்யா 3 நாள்ல 150 கோடி வசூல போட்டிருந்திருக்காப்ல. இது சாதாரணமான ஹிட் கிடையாதுங்க. உண்மையிலே சூர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்னு சொல்லலாம். ஆர்ஜே பாலாஜியும் கருப்பனும் சேர்ந்து சூர்யாவை கை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். என்னதான் கை கொடுத்திருந்தாலும் ஏகப்பட்ட வெரைட்டியான டைரக்டர்ஸோட இவர் கடந்த 10 வருஷங்கள்ல 10 படங்கள் பண்ணியிருந்திருப்பாரு. அந்த 10 படங்கள் என்னென்ன படங்கள், அந்த 10 படங்களோட ஒஸ்ட் டு பெஸ்ட் என்னன்ற மொத்த ரேங்க்கும் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் ரேங்க் தான். இதனால இந்த படம் பெஸ்ட் அந்த படம் ஒஸ்ட்லாம் கிடையாது. எனக்கு பிடிச்ச படங்களை வரிசைப்படுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச படம் எது அப்படின்றதையும் நீங்க இன்ட்ரெஸ்டிங்கா பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லா படமுமே இந்த வீடியோக்குள்ள இருக்கும். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லெட்ஸ் see the Surya last 10 movies ranked. 10வது இடத்துல இருக்கிறது தானா சேர்ந்த கூட்டம். இந்த படம் ஸ்பெஷல் 26 அப்படின்ற படத்தோட ஹிந்தி ரீமேக் தான். ஸ்டோரி சிம்பிள். ஒரு கேங் வந்து ஃபேக்கா சிபிஐ ஆபீசர்ஸா போய் எல்லா இடத்துலயுமே ரைட் நடத்துறேன் அப்படின்ற பேர்ல ஆட்டையை போடுவாங்க. அதை கொஞ்சம் ஃபன்னாவே சொல்லியிருந்திருப்பாங்க. கடைசியில சில பல மெசேஜ் வச்சு முடிச்சிருந்திருப்பாங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பாத்துக்கிட்டீங்கன்னா சூர்யாவோட எனர்ஜின்னு சொல்லலாம், அனிருத்தோட மியூசிக் சொல்லலாம். அந்த டைம்ல அனிருத்தோட மியூசிக் எல்லாமே அவ்வளவு சூப்பரா இருக்கும். இந்த படத்துல சொடக்கு மேலன்ற பாட்டு, பீலான்ற எல்லா சாங்குமே படம் வரதுக்கு முன்னாடி அவ்வளவு ஹிட் ஆச்சு. இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் பார்த்தோம்னா ப்ராப்ளம் என்னன்னா, ஒரிஜினல் படமான ஸ்பெஷல் 26 ஆல்ரெடி ஒரு சீரியஸான த்ரில்லர். ஆனா விக்னேஷ் சிவன் என்ன பண்ணிருக்காருன்னா 400 கோடி தான் படத்துக்கு அப்புறமா இந்த படத்தை காமெடியா கொடுக்க ட்ரை பண்ணி காமெடியா கொடுத்தனால ஆடியன்ஸ் மத்தியில செட் ஆகல. அப்புறம் கீர்த்தி சுரேஷ் இந்த படத்துல கம்ப்ளீட்லி வேஸ்ட்ன்ற மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களையும் போட்டு வச்சு கிளைமேக்ஸ்ல லாஜிக்கே இல்லாம சூர்யா அவருக்குன்னு டயலாக் வச்சுக்கிற மாதிரி வச்சு இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பண்ணி ஆடியன்ஸ் யார் மத்தியிலும் பிடிக்காம பண்ணனால தான் இந்த படத்தை நானே 10th லிஸ்ட்ல போட்டிருந்திருக்கேன். இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல ரொம்பவே ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸான படம் ஒண்ணு. அதாவது அப்போ மலமலன்னு வளர்ந்துட்டு இருந்த சூர்யாவுக்கு ஃபிளாப் கொடுத்தாரு விக்னேஷ் சிவன். இப்போ நம்ம பிரதீப் ரங்கநாதனையும் அடிச்சு முடிச்சு விட்டாரு எல்ஏகே மூலியமா. சோ 9th பிளேஸ்ல வச்சிருக்கிறது காப்பான். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா 3 ஹீரோஸ் நடிக்க போறாங்கன்னு சொல்லி ஆரவாரமான ஹைப்போட கேவி ஆனந்தோட மூவி அயன் மாற்றான்னு 2 மைல்கல்ல கொடுத்த ஒரு இயக்குனரோட 3வது படம்னு சொல்லி ஏகப்பட்ட ஹைப் வந்திருக்கு. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பார்த்தோன்னா ஹாரி ஜெயராஜ் ரொம்ப நாளுக்கு அப்புறமா சினிமால செம்மையா மியூசிக் போட்ட ஒரு ஆல்பம் அப்படின்னா நம்ம காப்பான் படத்தோட ஆல்பம் தான். மோகன்லாலோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் ரொம்பவே வெயிட்டா இருந்துச்சு அந்த டைம்ல பாக்குறதுக்கு. ஆக்ஷன் சீக்வென்ஸ் எல்லாமே டெக்னிக்கலி பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அந்த ட்ரெயின் ஃபைட் உட்பட சூர்யாவோட பிசிக் எல்லாமே பாக்குறதுக்கு டாப் மேட்சா இருந்துச்சு. அவர் இந்த படத்துல ஏகப்பட்ட லுக்ஸ் போட்டிருந்தாரு. அந்த எல்லா லுக்குமே அவருக்கு சூட் ஆச்சு. ஆனா இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் பார்த்தா என்ன அப்படின்னா ஸ்கிரிப்ட் தான். அங்கதான் ப்ராப்ளமே. ஸ்டோரி ரொம்ப பிரெடிக்டபிளா இருக்குது. வில்லனோட மோட்டிவேஷன் ரொம்ப வீக்கா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லலாம் அப்படியே தியேட்டர்ல உட்காந்து பார்க்கவே முடியல. கதை எதை நோக்கி போகுதுன்னு தெரியாத மாதிரி. அயன் கோ படத்துல எந்த அளவுக்கு அவர் ஒரு விறுவிறுப்பை காட்டியிருப்பாரோ அந்த எந்த விறுவிறுப்புமே சுத்தமா இல்ல. மாற்றான அளவு கூட இந்த படத்துல எதுவுமே இல்ல. சோ 8th பிளேஸ்ல வச்சிருக்கிறது சிங்கம் 3. சிங்கம் 3 ஏன்டா 8th பிளேஸ்ல வச்சிருக்க? சிங்கம் மொத எப்படிப்பட்ட படம் அப்படின்னு நீங்க எல்லாரும் சொல்லலாம். சிங்கம் படம் எனக்கு ரொம்ப ஃபேவரட் என்னோட சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும். துரை சிங்கம் அப்படின்ற கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் தமிழ் சினிமால நிறைய பேர் போலீஸ் கேரக்டர் ஐகானிக்கா பண்ணியிருந்தாலும் இந்த துரை சிங்கம் கேரக்டர் அடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு மிக லோக்கலா பண்ணியிருப்பாரு நம்ம சூர்யா. பல பேரோட இன்ஸ்பிரேஷனே அந்த துரை சிங்கம் கேரக்டர் தான். அப்படி ஒரு படத்துக்கு முறை 3 சீக்வல் வரைக்கும் போயிட்டாங்க. அந்த சீக்வலோட 3வது சீக்வல் தான் சிங்கம் 3. இந்த படம் தான் ஹரி ஃபால் ஆறதுக்கான முதல் படம் சொல்லலாம். பிகாஸ் இந்த படத்தை ரொம்ப அசால்ட்டா எடுத்த மாதிரி எடுத்திருந்திருப்பாங்க. இந்த படத்துல ஸ்ருதிகாசன்லாம் தேவையில்லைன்ற மாதிரி அவங்க வர சீன்ஸ் எல்லாமே இரிட்டேட்டா தான் இருந்திருக்கும். ஹாரி ஜெயராஜோட மியூசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருந்திருக்காது. பிகாஸ் ஏன் ஹாரிஸை சொல்றேன் அப்படின்னா சிங்கம் 1 and 2ல டிஎஸ்பி போட்டிருந்திருப்பாரு. டிஎஸ்பி அப்படியே கலக்கி இருந்திருப்பாரு. அந்த படத்தையே தூக்கி நிப்பாட்டி இருந்திருப்பாரு. அந்த அளவுக்கு இந்த படத்துல பாட்டு இருக்கான்னு கேட்டா எந்த பாட்டுமே சத்தியமா கேட்கறதுக்கு நல்லா இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. துரை சிங்கத்துக்கு ஒரு ப்ராப்பரான ஓப்பனிங் இன்ட்ரோ சாங் கூட இல்ல. அது மட்டும் இல்லாம அனுஷ்கால இந்த படத்துல கெரியர் ஃபீல்ட் அவுட்ல இருந்த டைம்ல நடிச்சதுனால யாருமே இந்த படத்துல செட் ஆகாம வில்லனி ரொம்ப வீக்கா போட்டு இந்த படத்தை ரொம்பவே ஃபிளாப் பண்ணிட்டாங்க. சோ டைரக்டர் ஹரி சேம் டெம்ப்ளேட்ல அடிச்சு துவச்சு படம் எடுத்துட்டு இருக்காரு சொல்லி இதுக்கப்புறம் சாமி 2 எடுத்து அவரும் வந்து பாத்தீங்கன்னா காலாவதியாகி காணாம போயிட்டாரு. சோ 7th பிளேஸ்ல இருக்கிறது எதற்கும் துணிந்தவன். இந்த படம் சூர்யாக்கு ஓடிடில 2 மிகப்பெரிய கம்பேக் கொடுத்ததுக்கு அப்புறமா தியேட்டர்ல ஆரவாரமா ரிலீஸ் ஆன இந்த லிஸ்ட்ல நான் சூரரை போட்டு ஜெய் பீம் இந்த 2 படத்தையுமே நான் சேர்க்கவே இல்லை. ஏன் சேர்க்கவே இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2 படமே ஓடிடி அதை நம்ம கணக்குல வைக்க வேணாம். இது 2 படம் மேலே எனக்கு ஒரு மரியாதை இருக்கு. அப்படி ஒரு நல்ல படங்கள் தான் இந்த 2 படம். இந்த 2 படத்துக்கு அப்புறமா தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற படம் தான் எதற்கும் துணிந்தவன் சொல்லி அந்த படத்துக்கு ஏகப்பட்ட ஹைப் இருக்குது. பாண்டியராஜ் இந்த படத்தை டைரக்ஷன் பண்றாரு. நம்ம வீட்டு பிள்ளை கடைக்குட்டி சிங்கம் மாதிரி இந்த படம் எல்லாரையுமே உட்கார வச்சு பார்க்க வைக்கிற ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரா இருக்கும்னு பார்த்தா இந்த படம் ஒரு மாஸ் என்டர்டெய்னரா நான் மாத்துறேன்னு சொல்லி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்து இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா பாண்டியராஜை கெடுத்து விட்டார். இந்த படத்துல சூர்யாவோட லுக்ஸும் பொருந்தல, பிரியங்கா மோகனோட காமெடியும் பொருந்தல, ஹீரோயின் வில்லன் எதுவுமே பொருந்தாம இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா பார்க்க முடியாத மாதிரி தான் எடுத்து வச்சிருந்தாரு. இன்ட்ரோல் வரைக்கும் கூட ஓரளவு பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அந்த இன்ட்ரோல் 5 சீக்வன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆனா படத்தோட செகண்ட் ஹாஃப்னு பார்த்தோம்னா அப்படியே காமெடி சீரியஸும் கலந்து எடுக்கிற மாதிரி எடுத்து நம்மளோட கதைக்குள்ள ஒட்டாத மாதிரி தான் அந்த படத்தை எடுத்திருந்தாரு. இது மூலியமாவே இந்த படம் யாருக்குமே ஒர்க் அவுட்டே ஆகல. சோ 6th பிளேஸ்ல இருக்கிறது கங்குவா. கங்குவா கைக்கடா 6th பிளேஸ் கொடுத்த அப்படின்னு கேட்டீங்கன்னா பொறுங்க. கங்குவா ஒரு டீசென்டான பிலிம் தான். அவ்வளவு ஒஸ்டான பிலிம்லாம் கிடையாது. ஏன் சொல்றேன்னா 350 கோடி பட்ஜெட்ல போட்டு இந்த படத்தை எடுக்க போறாங்க 10 லாங்குவேஜ்லன்னு சொல்லி ஏகப்பட்ட ஹைப் கொடுத்தாங்க. அந்த ஹைப் தான் மிகப்பெரிய இந்த படத்துக்கு லோவானதுக்கு காரணமே. அது எதுவுமே இல்லாம இந்த படத்தை டீசென்டா ரிலீஸ் பண்ணிருந்தாலும் இந்த படம் டீசென்டா ஒரு ஹிட்டா கொடுத்திருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம சிறுத்தை சிவா மாதிரி ஒரு டைரக்டர் கிட்ட இந்த படத்தை கொடுத்தனால தான் அவர் படங்கள்ல ஏதாவது ஒரு படங்கள்
வீரம், விசுவாசம்னு எல்லா படங்களையுமே சென்டிமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்துல ஒரு சின்ன பையனை காப்பாத்துறதா சென்டிமெண்டா இருந்துச்சு. அந்த பையனுக்கும் சூர்யாக்குள்ள இருக்க பாண்டு தான் இந்த படமா இருந்துச்சு. ஆனா இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் வேற லெவல்ல இருந்த மாதிரி தான் ட்ரெய்லர் டீசர் எல்லாமே விட்டுருந்தாங்க. அதனால ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல போய் சூர்யாவோட முதல் நாள் வசூல்ல இந்த படம் தான் அதிகமான வசூல் 24 கோடிக்கு மேல ஒரே நாள்ல கலெக்ட் பண்ணுச்சு. அந்த அளவுக்கு இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய ஹைப்பான படம். சோ இந்த படம் ரிலீஸ் ஆகி என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சூர்யாவை மிகப்பெரிய ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கின படம் அது இந்த படம் தான் சொல்ற மாதிரி. இதுக்கப்புறம் சிறுத்தை சிவாவே காணாம போயிட்டார் மாதிரி ஆக்கி விட்டாங்க. இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரக்டர் டெப்த் இந்த படத்துக்கு இல்ல. எமோஷனலா அந்த சின்ன பையனோட நம்ம கூட கனெக்ட் பண்ணிக்கவும் முடியல. எல்லாமே வீக்கா இருந்துச்சு. ரெண்டு சைடு ஆஃப் சூர்யாவோட நெரேட்டிவ் சொல்லியிருந்தாங்க. இதுல ரெண்டு சூர்யாவையும் பாக்குறதுக்கு சுத்தமா நல்லா இல்ல. அதுலயும் மெயினா அந்த பிரான்சிஸ் கேரக்டர் சுத்தமா நல்லா இல்ல. பாபிடால வில்லன் ரோலா காட்டியிருந்தாங்க. அந்த ரோல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவா படத்துல டெவலப்பே பண்ணாத மாதிரி தான் ரொம்பவே வீக்கா இருந்துச்சு. கார்த்தியோட கேமியோவும் தேவையில்ல. செகண்ட் ஹாஃப்லாம் படத்துல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தன்னால தூங்க கூட முடியாத அளவுக்கு கத்துறாங்கன்னு சொல்லி சில தியேட்டர்ல சவுண்ட் எல்லாம் குறைச்சு இன்னைக்கு கருப்பு படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட குறைக்கிற நிலைமை இது வந்தது காரணம் இந்த படம் தான். சோ 5th பிளேஸ்ல இருக்குது மாஸ். மாஸ் படத்துக்கு எதுக்கு 5th பிளேஸ் கொடுத்திருக்காங்கன்னு சொல்றீங்க. உண்மையிலே மாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல படம் தாங்க. ஏன்னா இந்த படம் வெங்கட் பிரபுவோட ஸ்டைல்ல இருக்கும், சூர்யாவோட ஸ்டைல்ல இருக்கும்ன்ற ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபிளேவர்ல வெங்கட் பிரபு 6 வெங்கட் பிரபு கொடுத்தாரு. இவனோட மியூசிக் கொடுத்தாரு. அதுல எஸ்பெஷலி அந்த பாட்டு எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனா சூர்யா நயன்தாராவோட பேரை தான் இந்த படத்துல சரியா ஒட்டாமே போச்சு. அதுக்கப்புறம் காமெடி ட்ராக்னு பார்த்தா எல்லாமே இந்த படத்துல ஓரளவு நல்லா டீசென்ட்டாவே போனாலும் கதையில அவங்க அவ்வளவா ஃபோக்கஸ் பண்ணாம போயிட்டாங்க. அந்த கதையில ஃபோக்கஸ் பண்றேன்னு சொல்லி செகண்ட் ஹாஃப்ல தேவையில்லாம ஃபிளாஷ்பேக்லாம் உள்ள கொண்டு வந்து அதுக்காக பழி வாங்குறேன்னு சொல்லி எல்லா படம் மாதிரி ரிவெஞ்ச் எடுத்து வில்லன் அப்படின்றவரை சமுத்திரக்கனியை போட்டு ரொம்பவே இந்த படத்தை வீக் ஆக்கி விட்டாங்க. ஆனாலுமே இந்த படம் ஒரு ஃபன் எலமெண்ட் கலந்த ஒரு சூப்பரான படம். எப்போ பார்த்தாலுமே போர் அடிக்காது. ரிப்பீட் வாட்ச்ல பார்க்கக்கூடிய படம் தான் மாஸ். அதுக்கப்புறம் 4th பிளேஸ்ல வச்சிருக்க படம் கருப்பு. கருப்பு ஏன்டா 4th பிளேஸ்ல வச்சிருக்க? கருப்பு தான்டா ஃபர்ஸ்ட் பிளேஸ். கருப்பு எப்படிப்பட்ட படம் தெரியுமா? அப்படி நீங்க எல்லாம் சொல்லலாம். எல்லாம் ஓகே இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஏத்தி விட்டு தான் அந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபை பண்ண விடாம பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தாங்க தன்னால ஹைப்பை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஹைப்பை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சான்னு கேட்டா அப்படின்னு சொல்ல முடியாது. அதே சமயத்துல இந்த படம் ஆவரேஜான்னு கேட்டாலும் அதையும் சொல்ல முடியாது. இந்த படம் ஒரு நீட்டான தியேட்ரிக்கல் பிளாஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு படங்க. ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன்ல மூக்குத்தி அம்மனுக்கு அப்புறமா இந்த படம் வருது. இந்த படம் எப்படி இருக்குன்றப்போ மூக்குத்தி அம்மன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல மறுபடியும் உல்டா பண்ணி எடுத்திருந்தாங்க. அதுல பொம்பளை சாமி வரும், இதுல ஆம்பளை சாமி வரும். அவ்வளவுதான். அது ஆம்பளை சாமியா காட்டினால ரொம்பவே நம்ம கண்ணுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சு. சாயபங்கரோட மியூசிக் எல்லாமே என்னடா கருப்பசாமிக்கு சாயபங்கர் மியூசிக் அப்படின்னு முதல்ல நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது சரி ஓகே ஜென்சி படத்துக்கு இது ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு புதுசான ஒரு ஃபிளேவர் கொடுத்திருந்தாங்க. லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல சூர்யா சாமி ஆனதெல்லாம் கூஸ் பம்ப்ஸ் வேற லெவல். யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு. நல்ல வேலை அந்த சீன் வச்சனே நீ இல்லைன்னா அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ரெட்ரோ மாதிரி அதை ஏதோ சொல்லி ஃபிளாப் ஆக்கி விட்டுருப்பாங்க இவனுங்க. சூர்யாவோட ஆடியன்ஸ் எல்லாருமே சாட்டிஸ்ஃபை பண்ற விதத்துல தான் இந்த படம் இருந்துச்சு. மனுஷனோட லுக்கை வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சமயம் அந்த படத்துல காட்டியிருந்தாங்க. எல்லா ரோலுக்குமே மனுஷன் பொருந்திருந்தாரு கச்சிதமா. சோ 3rd பிளேஸ்ல இருக்கிறது ரெட்ரோ. டைரக்டர் கார்த்திக் சுப்பரா சந்தோஷ் நாராயணனோட காம்போல வருது. சூர்யாவை அந்த ஃபார்மேட்ல பார்க்கணும்னு நினைக்கும் போது தான் டைட்டில் லுக், ட்ரெய்லர், டீசர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல வெறித்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது ஒரு பக்கா கேங்ஸ்டர் ஆக்ஷன் படம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். பிளஸ் லவ் எல்லாமே கலந்துருக்கும் அப்படின்னு சொல்லி முதல்ல இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் மத்தியில இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. சோ கார்த்திக் சுப்ராஜோட சிக்னேச்சர் இந்த படத்துல ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கேரக்டர், ஸ்டைலிஷான விஷுவல்ஸ் எல்லாமே அவ்வளவு நல்லா இருந்துச்சு. இந்த படத்தை தூக்கி பிடிச்ச யாருன்னா சந்தோஷ் நாராயணன் தான். அவரோட மியூசிக் தான். நான்லாம் எப்படியாவது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் அந்த படத்துக்கு டிக்கெட் கிடைக்குன்னு சொல்லி அடிச்சு பிடிச்சி போய் பார்த்தீங்க இந்த படத்தை. இந்த ஃபிலிம் வந்து பாத்தீங்கன்னா எமோஷனலா எல்லாரும் கனெக்ட் ஆகுன்னு பார்த்தா அந்த இடத்துல தான் கனெக்ட் ஆகாம பண்ணிட்டாங்க. செகண்ட் ஹாஃப்ல சூர்யா தான் ஜடாமுனின்ற சாமியை சொன்ன எல்லாமே முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஆடியன்ஸோட கனெக்ட் ஆக வச்சிருந்தாலே இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பயங்கரமான சூப்பர் டூப்பர் கிட்ட இருந்திருக்கும். பட் அந்த ஒரு கான்செப்ட் இந்த கதையில ரொம்ப இவங்க மிஸ் பண்ணி கடைசி 30 நிமிஷம் காட்டினால மக்கள் மத்தியில் அதை கனெக்ட் பண்ணிக்க முடியாம போனனாலே இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபால் ஆகி ஃபெயிலியரான ஒன்னாயிருச்சுங்க. ஆனாலுமே கார்த்திக் சுப்ராஜை அப்ரிசியேட் பண்ணி ஏன்னா கடைசி 5 வருஷத்துல சூர்யாவோட இந்த லுக்கை எந்த படத்தையுமே பார்த்தது இல்ல மாதிரி இந்த படத்துல அவரோட கெட்டப், அவரோட சட்டை, அவரோட ஸ்டைல் எல்லாமே ஸ்வாக் எல்லாமே வேற லெவல்ல அடிச்சு பிரிச்சிருந்தாப்ல. படத்துல லவ் போர்ஷன்ஸ் எல்லாமே பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பிளேஸ்ல வச்சிருக்கிறது என்ஜிகே. டைரக்டர் செல்வராகவன் என்னோட ஃபேவரட் டைரக்டரோட படங்க. அந்த நந்தகோபால குமரன்ற கேரக்டர் எடுத்து நடிக்கிறதுக்கே ஒரு கட்ஸ் வேணுங்க. அவ்வளவு ஒரு சேலஞ்சிங்கான ரோல் தான் அந்த ரோல். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவங்க காட்டப்பட்டதுக்கும் கிளைமேக்ஸ்ல அவங்க காட்டப்பட்டதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் அந்த கேரக்டர் பண்ணும். யுவனோட மியூசிக் எல்லாமே சொல்லவே வேணாம். இசை அரக்கனா அது யுவன் தான் மாதிரி இந்த படத்துல பூந்து விளையாண்டு இருந்திருப்பாரு மனுஷன். சூர்யாவோட ஸ்கிரீன் பிரசன்ஸும் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா பீக் லெவல்ல இருந்துச்சுங்க. இருந்தாலும் இந்த படத்துல நெகட்டிவ்ஸ் சொல்லணும்ல. சோ இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில வந்து பாத்தீங்கன்னா யாரும் காட்டாத ஒரு சைடை வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல காட்டியிருந்தாங்க. அந்த கார்பரேட் டீம் வேலை பார்க்குற மாதிரி. ஆனா இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன எல்கேஜி படத்துல என்ன ஆகி போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களே இந்த ஒரு டீம் வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்துல காட்டினாலும் இந்த படத்துல எதுவுமே புதுசாவே தெரியல. அந்த டைம்ல நிறைய பேர் சூர்யாவோட ஆக்டிங் அது எதுவுமே சரியில்லைன்னு சொல்லி கலாய்க்க ஆரம்பிச்சு இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா ஃபிளாப் பண்ணிட்டாங்க. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு படம் தான். அந்த டைம்ல பட்ஜெட்லாம் அதிகமா போட்டாங்க. பட் ஸோ கமர்ஷியலி இந்த படம் ஃபெயிலியர் ஆனாலும் இந்த படம் கிரிட்டிக்கலி என்னைக்குமே கல்ட்டான படம். என்ஜிகேன்ற படத்தை எத்தனை வாட்டி பார்த்தாலும் எப்போ பார்த்தாலுமே அந்த படம் அவ்வளோ ஒரு கல்ட்டான மூவின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல என்னடா படம் வச்சிருக்கா அப்படின்னு தானே கேட்குறீங்க. டைரக்டர் விக்ரம் குமாரோட ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கோட வந்த 24 படத்தை தாங்க வச்சிருக்கேன். 24 படத்தை ஏன்டா ஃபர்ஸ்ட் இடத்துல வச்சிருக்கா அப்படின்னு தானே நீங்க நினைக்கிறீங்க. என்னைக்குமே சூர்யாவோட மாஸ்டர் பீஸா லாஸ்ட் இந்த 10 வருஷத்துல எந்த படம் கேட்டா அது 24 படம் தாங்க.
பிகாஸ் இப்படி ஒரு படத்தை, இப்படி ஒரு ஸ்டோரியை, இப்படி ஒரு கதை கண்ணோட்டத்தை, இப்படி ஒரு ட்ரிபிள் ஆக்ஷன் ரோலை எந்த படத்துலயும் பார்த்திருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு பீக் சம்பவமான படம் தான் 24. கருப்பு படம் என்னடா படம், 24 படத்தை போய் பாடுறா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தை ஒரு டைம் டிராவல் வாட்ச், ஒரு சயின்டிஸ்ட், அதுல ஒருத்தன் ஈவலான டியூன், அவன் ஒரு வில்லன், அவனுக்கு ஒரு மகன், 3 ரோல் ஒரே ஆக்டரே நடிச்ச படம் தான் 24. இந்த படத்தோட பாசிட்டிவ் பார்த்தோன்னா சூர்யாவோட ட்ரிபிள் ரோல் நல்லா இருந்துச்சு. சேதுராமன், ஆத்ரேயா, மணின்னு சொல்ற அந்த 3 கேரக்டருமே டிஃபரெண்டா இருந்துச்சு. ஆத்ரேயாவோட வில்லன் பெர்ஃபார்மன்ஸ் தான் தமிழ் சினிமாவிலே ஒரு செம்மையான வில்லனோட பெர்ஃபார்மன்ஸ் நான் சொல்லுவேன். நான் இல்லைங்க, ஆடியன்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க. விக்ரம் குமாரோட ஸ்கிரீன் பிளே ரொம்ப இன்டெலிஜென்ஸா இருந்துச்சு, லேயர்டா இருந்துச்சு, ரொம்ப ஆக்சஸபிளா இருந்துச்சு அந்த டைம்ல. ஸோ டைம் டிராவல் கான்செப்ட் அப்படின்றது தமிழ் ஆடியன்ஸுக்கு புரியும்படி ஏத்துக்கிற மாதிரி இருக்கணும். அப்படின்றப்போ அந்த டைம்ல நம்ம யாரையுமே அந்த அளவுக்கு குழப்பாத விதமா தான் இந்த படம் இருந்துச்சு. அந்த டைம்ல ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிய மாதிரி இருந்துச்சு. ஸோ ஏஆர் ரகுமானோட பிஜிஎம் சாங்ஸ் எல்லாமே சொல்லவா வேணும், வேற லெவல்ல இருந்துச்சுங்க. IMDbல இந்த படம் ரேட்டிங்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான படம். ஃபிலிம்ஃபேர்லயும் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு சூர்யா ஓன் பண்ணாரு. அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு ரெகக்னிஷன் கிடைச்சாலும் தியேட்டர்ல இந்த படம் ஓடிச்சான்னு கேட்டா சரியா ஓடலங்க. பிகாஸ் நெகட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல ரொமான்டிக் போர்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்டோரியை ட்ராக் பண்ற மாதிரி, அஃபெக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே கொஞ்சம் வெட்டி தூக்கி இருந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாம செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா கதை அப்படியே நைஸா படுக்கிற மாதிரி ரேஞ்சில் போயிட்டு இருந்துச்சுங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரையும் புல் பண்ணி வச்சு இன்டர்வல்லாம் என்னடா சூர்யா ஹீரோவே முடிச்சிட்டாங்களேடா அப்படின்ற மாதிரி நினைக்கிற மாதிரி ஒரு இன்டர்வல்லாம் அந்த டைம்ல பீக் லெவல்ல கொடுத்தாரு. பட் எப்படி இருந்தாலும் கிளைமேக்ஸ் எல்லாரும் சாட்டிஸ்ஃபை பண்ற விதமா இருந்தனால இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும். மாஸ்டர் பீஸ், அண்டர் ரேட்டட் ஜெம்னா அது 24 படம் தான். பட் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு சரியான ரெகக்னிஷன் கிடைக்காம இந்த படம் கருப்பளவுக்கு ஓடிச்சான்னு கேட்டீங்கன்னா சரியா ஓடாம தாங்க போச்சு. இது வரைக்கும் நம்ம பார்த்தது சூர்யாவோட 10 பிலிம்ஸ், ஹிட், ஃபிளாப், எக்ஸ்பெரிமெண்டல், டிசப்பாயிண்டட் எல்லாத்தையுமே பார்த்தோம். ஆனா ஒண்ணு கிளியரா சொல்றேன், சூர்யா வந்து தமிழ் சினிமா விடாதுங்க, அவர் இந்த தமிழ் சினிமாவை விட மாட்டார் மாதிரி தான் இன்னைக்கு அவர் பண்ணி காட்டியிருந்திருக்காருங்க. ஸோ கருப்பு பாக்ஸ் ஆஃபீஸ் அடிச்சு பட்டையை பிரிச்சிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் சூர்யாவோட ஃபிலிம்ஸ் எல்லாமே வேற லெவல்ல இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல உங்களோட ரேங்கிங் என்னன்றதை கமெண்ட்ல போடுங்க. உங்களோட ஃபேவரட் சூர்யா ஃபிலிம் எதுன்றதையும் லாஸ்ட் 10ல கமெண்ட் பண்ணுங்க. லைக்கை போடுங்க, கமெண்ட்டை போடுங்க. முட்டைக்கடை சினிமா அப்படின்ற நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் போடுங்க. ஸோ ஓகே, இதே மாதிரி வேற வித்தியாசமான கண்டென்ட்ஸ் என்னென்ன வேணும்ன்ற எல்லாத்தையுமே கமெண்ட்ல போடுங்க. நம்ம ஒஸ்ட் டு பெஸ்ட் போட ஆரம்பிப்போம். ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். வரட்டா, பை பை மக்களே.